சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் சிவபோக சாரம் என்னும் நூலில் இருந்து 78வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். எவ்வுயிர்க்கும் காக்கவோர் ஈசன் உண்டோ இல்லையோ, அவ்வுயிரில் நாம் ஒருவர் அல்லவோ, வவ்வி பொருகுவது நெஞ்சே புழுங்குவதும் வேண்டாம், வருகுவது தானே வரும். இன்றைய பாடல் நமக்கு அற்புதமான ஒரு உபதேச பாடலாக அருளி செய்திருக்கின்றார் குரு முதல்வர். அதாவது உலக வழக்கத்தில் நாம் ஒரு சொற்றொடர் ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போவாங்க. கிராமங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய ஆட்கள்லாம் இன்னும் அதை சொல்லுவாங்க. மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான், நீ ஏன் இவ்வளோ போட்டு போராடுற அப்படின்னு சொல்லுவாங்க. மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை தான் இறை கோட்பாடு என்று சொல்லப்படுவது. மரத்தை வச்சான் இல்லையா, வச்சவனுக்குத்தானே அதை தண்ணி ஊற்றி பாதுகாக்கணுங்கிற எண்ணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தை வைத்தது யார்? சிவபெருமான். அப்போ அதற்கு தண்ணி ஊத்த வேண்டிய கடப்பாடு யாருக்கு இருக்கின்றது என்றால் சிவபெருமானுக்கு. நாம ஏன் வீணா கவலைப்படணும் அப்படிங்கிறதுக்கு அந்த காலத்துல எல்லாம் ரொம்ப சாதாரணமா இந்த சொற்றொடரை சொல்லுவாங்க. ஒரு பழமொழியாவே இது சொல்ற வழக்கம் நமக்கு இருக்கு. அந்த குறிப்பை அப்படியே நமக்கு இந்த 78வது பாடலில் வைத்து அருள் செய்கின்றார் குரு முதல்வர். முதல் 2 வரிகள் பாருங்க. எவ்வுயிரும் காக்கவோர் ஈசன் உண்டோ இல்லையோ, அவ்வுயிரில் நாம் ஒருவர் அல்லவோ. அதாவது இந்த பாடலை சும்மா அப்படியே எவ்வுயிர்க்கும் காக்கவோர் ஈசன் உண்டோ இல்லையோ, அவ்வுயிரும் நாம் ஒருவர் அல்லவோ அப்படின்னு படித்தோம்னாக்க நம்மளுக்கு நேரடியாக பொருள் விளங்காது. ஆனால் அந்த மாடுலேஷனோட அந்த ஏற்ற இறக்கத்தோடு நாம் படிக்கும்போது நாம் இதுக்கு தனிப்பட்ட முறையில் பொருள் படிக்கவும் வேண்டாம், ஒருத்தர் சொல்லவும் வேண்டாம், தானாக விளங்குவது போல நமக்கு இந்த பாடலை அமைத்து கொடுத்திருக்கின்றார். ஆக்சுவலாக நீங்கள் பாருங்களேன், சிவபோக சாரத்தில் நமக்கு 3 கனிகளையும் இந்த பாடலில் பார்க்க முடியுது இல்லையா. 3 கனிகளுடைய சுவை என்பது நமக்கு தெரியும், அற்புதமான சுவையாக இருக்கும். மா பலா வாழை. அந்த குறிப்பை நாம் இந்த பாடல்கள்லையும் பார்க்க முடியுது. சில பாடல்கள் பார்த்திங்கன்னா வாழைப்பழம் போல ரொம்ப சுலபமாக அப்படியே உரிச்சு வாயில போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்பவுமே சுலபமான ஒரு பாடலாக அமைத்து கொடுத்திருக்கின்றார். உதாரணத்துக்கு இந்த பாடல். சில பாடல்கள் மாம்பழம் போல. மாம்பழம் போலன்னா அதை பறிச்சுட்டு அதை கனியை வச்சு சரியான பக்குவத்தில் அரிஞ்சு அதுக்கப்புறம் அதை சாப்பிட வேணும். அடுத்தது பார்த்திங்கன்னா பலாப்பழம் போல. எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும், ஆனால் ருசி அப்படித்தான் இருக்கும். ஆக இந்த மா பலா வாழை என்று சொல்லப்படுகின்ற முக்கனிகள் போலத்தான் நமக்கு இந்த பாடல்களையும் அமைத்து கொடுத்திருக்கின்றார். சில பாடல்கள் பலாப்பழம் போல ரொம்பவே கடினமா இருக்கு, ஆனா அதோடைய சுவை அற்புதமா இருக்கு. சில பாடல்கள்லாம் வாழைப்பழம் போல, இந்த பாடல் போல நேரடியாக அப்படியே உரிச்சல் லவக்குன்னு வாயில போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சுலபமான பாடலாக நமக்கு கொடுத்து அருள் செய்திருக்கிறார். இதுல பாருங்க, இந்த உயிர்கள் அனைத்தையும் காப்பதற்கு ஈசன் ஒருத்தன் இருக்கிறான். மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவானா? ஒத்துக்கிறீங்களா? ஆமா சார், ஒத்துக்கிறோம். சரி, அப்படின்னா பாருங்க, எவ்வுயிரும் காக்கவோர் ஈசன் உண்டு இல்லையா. நீயே யோசிச்சு பாரு, இருக்கிறான்ல ஒருத்தன் இருக்கிறான் எல்லா உயிர்களையும். இது மனித உயிர்களுக்கு மட்டுமல்ல, மனித உயிர்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து விதமான ஜீவராசிகளுக்கும், அது நாய் பூனை மாடு மரம் செடி கொடி எதுவாக இருந்தாலும் அந்த உயிர்களை காப்பதற்கு ஈசன் இருக்கிறான் இல்லையா. அப்ப அந்த உயிர்கள்ல நாமும் ஒருவர் தானே. யோசிச்சு பாருங்க, அந்த உயிர்களை எல்லாம் பெருமான் காப்பாத்துறான் அப்படின்னா நானும் ஒரு உயிர்தான். இந்த உயிரும் ஈசனின் கடப்பாட்டில் இருக்கின்ற ஒரு உயிர்தான் என்பதை மறந்துவிடக் கூடாது. நாம் அனைவரும் பெருமானின் அடிமைகள். நாம எல்லாம் பெருமானின் அடிமைகளாக இருக்கின்றோம். சடப்பொருள் உடைமை பொருளாக இருக்கும், சித்து பொருள் அடிமை பொருளாக இருக்கும். நாம சித்து என்று நம்ம சித்து தான், ஆனா என்ன கொஞ்சம் உணர்த்தினால் உணரும், மறந்து மறந்து அறிவோம், அப்படிப்பட்ட ஒரு சித்து. அதனாலதான் பாத்தீங்கன்னா அதை சிவசித்து
சதசித்து சடசித்து அப்படின்னு சொல்லுவாங்க. நாமெல்லாம் வந்து சதசித்துல வந்துருவோம். அறிவுள்ள பொருள் தான், ஆனா அறிவித்தால் அறிகின்ற அறிவு உடைய மக்கள் நாம. அப்படிப்பட்டவங்க நாமளும் அந்த உயிர்கள்ல ஒன்று தானே. அப்போ பெருமான் நம்மையும் காத்து அருள் செய்ய வேண்டும் இல்லையா? அது அவனுடைய பொறுப்பு தானே. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது பாருங்க, அப்படி அவனுடைய பொறுப்புன்னு உனக்கு புரிஞ்சிருச்சுன்னா, உனக்கு வந்து நல்லா அது தெளிவா மனசுல ஏறிடுச்சுன்னாக்க, அடுத்தது பாருங்க, வவ்வி பொருகுவதும் நெஞ்சே புழுங்குவதும் வேண்டாம், வருகுவதும் தானே வரும். இப்ப இந்த கஷ்டம் வரணும் அப்படின்னா அது தானா வந்துட்டு போகும். இன்பம் வரணும்னா அது தானா வந்துட்டு போகும். நீ ஏன் மனசை போட்டு புழுங்கிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற அப்படிங்கிற அந்த குறிப்பை வைத்து நமக்கு மிக அழகாக இந்த பாடலை சொல்லுகின்றார். இந்த ஒரு உரிமை தாங்க தோழமை உரிமை. இந்த பாடலை பாருங்க, எப்படி ஒரு உரிமை பாருங்க. இதுல எந்த உயிரையும் காப்பதுக்கு ஈசன் இருக்கிறான், நானும் அதுல ஒண்ணு தானே. அப்ப என்ன காப்பாத்துறது உன் பொறுப்பு தானே. அதுக்கப்புறம் நான் ஏன் கவலைப்படணும்? இந்த ஒரு ஆட்டிடியூட வந்து நாம 7ஆம் திருமுறையில முழுக்க பார்க்கலாம். நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன், என்ன பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு, நீ தானே பார்த்துக்கணும், நீ விட்டுப்ட்டு எனக்கு தண்டனை கொடுத்தீன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு நம்பி ஆரூரர் தன்னுடைய தோழமை நெறிய அப்படியே அங்க கொண்டு வந்து நிறுத்தி, அந்த இடத்துல வந்து நிறுத்தி, நான் உன் தோழன், என்னை பார்க்க வேண்டியது உன் பொறுப்பு, என் பொறுப்பு கிடையாது, என்னை வந்து சும்மா நீ தண்டனை கொடுக்காத அப்படின்னு. பிழைத்த பிழையொன்று அறியேன் நான், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, நான் பிழை செய்தனா நல்லது செய்யறான்னு உனக்கு தானே தெரியும், கூட தானே இருக்கிற, ஒன்றாய் உடனாய் வேறாய் நீ கூட இருக்கிற அப்படின்னா நான் நல்லது செய்யறேனா கெட்டது செய்யறேனான்னு உனக்குத்தானே தெரியும். உனக்கு முழுவதுமாக நான் சரணடைந்த பிறகு என்னை இதை செய்ய விடாமல் காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு, அதனால நீ தான் இதுக்கு பொறுப்பு அப்படின்னு நம்பி ஆரூரர் டைரக்டா சொல்வாரு, ஓம் பிரச்சனை இது அப்படின்னு சொல்லிட்டு, உனக்குத்தான் இதனால பழி, எனக்கு இல்லை அப்படிங்கிறத வந்து அற்புதமா, அதாவது நம்பி ஆரூரரை வந்து நல்லா அந்த உணர்வை வந்து புரியணும் அப்படின்னா, கண் போன பிறகு திரு ஒற்றியூர்ல இருந்து அவர் வந்ததுக்கு பிறகு உள்ள பதிகங்களை எடுத்து படிச்சோம்னா அந்த தோழமை நெறியோடைய அந்த ஈடுபாடு வந்து நமக்கு நன்றாக தெரியும். அதே நேரத்துல வந்து இது எதுக்குமே நான் பொறுப்பில்லை, உன்னுடைய பிரச்சனை, எனக்கு இதை சால்வ் பண்ணி கொடுக்க வேண்டியது உன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானுடைய திருவடியில போடுற அந்த ஒரு துணிச்சலும் தைரியத்தையும் நாம பார்க்கிறோம். எந்த அளவுக்கு அப்படின்னா திட்டுவாரு, அப்படி திட்டுவாரு, மகத்தில் புக்கதோர் சனியனக்கானாய் அப்படின்னுவாரு, திட்டுவாரு, அப்படிலாம் திட்டுவாரு. ஒரு ஃப்ரெண்டை எப்படி திட்ட முடியுமோ அப்படி திட்டுவாரு. ஆனா அதே நேரத்துல உன்னை விட்டா எனக்கு வேற யாரு இருக்கிறா, என்னை இதுல இருந்து கொஞ்சம் வெளியில கொண்டு வாயேன், அந்த பொலப்பம்னு சொல்லுவோம்ல, புலம்புறதுன்னு, அந்த பொலப்பத்தை அப்படியே நம்ம 7ஆம் திருமுறையில பார்க்க முடியும். இதுவும் தோழமை நெறியில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட தான் போய் நாம உட்காந்து புலம்புவோம், அம்மா அப்பாட்ட புலம்ப முடியாது. நம்மளுடைய பிரச்சனை அம்மா அப்பாட்ட போய் புலம்பணும் அப்படின்னா, ஐயோ என் பிள்ளை கஷ்டப்படுதேன்னு அவங்க மனசு கஷ்டப்படுவாங்க. கணவன் மனைவிட்ட போய் புலம்ப முடியாது, அவங்க அதுக்கு மேல உட்காந்துட்டு மூச்சுக்குன்னு அழுதுட்டு இருப்பாங்க. பிள்ளைக கிட்ட போய் நாம சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களுக்கு இந்த கவலைகள் தேவையில்லை. அப்ப நம்மளுடைய பிரச்சனைய புலம்புறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா, அந்த ஒருவர் தான் நமக்கு பெருமான் என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த தோழமை நெறியை நிலைநிறுத்தி நமக்கு வாழ்ந்து காட்டியவர் நம்பி ஆரூரர். அந்த குறிப்பை நாம மனசுல வச்சுட்டு 7ஆம் திருமுறை அந்த எண்ணத்தோட நாம இந்த 78வது பாடலை படிச்சோம் அப்படின்னா அற்புதமாக பொருள் விளங்கும். இப்ப பாருங்க, எவ்வுயிரும் காக்கவோர் ஈசன் உண்டா, இருக்கானா, இல்லையோ, எவ்வுயிரில் நாம் ஒருவர் அல்லவோ, அந்த உயிர்கள் அனைத்திலும் நாமும் ஒருவர் தானே. நம்பி ஆரூரர் ஒரு இடத்துல போய் கேட்பாரு, எல்லாரும் சொல்றாங்க நீ அடுத்த பிறவியில் அருள் செய்வ, அடுத்த பிறவியில் அருள் செய்வ, நீ அடுத்த பிறவியில செய்தா எனக்கு என்ன, செய்யலைன்னா எனக்கு என்ன, இப்ப கூடியா, யோசிச்சு பாப்ப, நீ அப்ப கொடுக்கறது இருக்கட்டும், எனக்கு இப்ப கூடு. அதாவது நம்ம சாக கிடக்கும்போது தண்ணி வேணும்னு கேட்டா அவங்க வந்து அடிந்திரத்துக்கு பால் கொண்டு வருவாங்கன்னு சொல்லி நம்ம ஊர் பக்கத்துல எல்லாம் சொல்ற ஒரு வழக்கம் உண்டு. அந்த மாதிரி இப்ப நான் தண்ணி தவிச்சிட்டு இருக்கிறேன், எனக்கு தண்ணியை கொண்டு வந்து கொடு, நீ அடிந்திரத்துக்கு பாலை கொண்டு வர்றது அப்புறம் கிடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அற்புதமாக நமக்கு இந்த பாடலை நமக்கு சொல்லி அருள் செய்வாரு நம்பி ஆரூர. நீ அடுத்த பிறவியில எல்லாம் என்னமாம் பண்ணிட்டு போ, அதெல்லாம் எனக்கு தெரியவா போகுது, இப்போ எனக்கு செய், இது சொல்லுவார், இப்ப எனக்கு செய், நீ அப்புறம் செய்யறதெல்லாம் அடுத்தது இருக்கட்டும் அப்படின்ற அந்த ஒரு குறிப்பை பாருங்க. நீ எல்லா உயிரையும் காப்பாத்துவ அப்படின்னா அப்ப நானும் அந்த உயிர்கள்ல ஒண்ணுதான், அப்ப என்ன காப்பாற்ற வேண்டியது உன் பிரச்சனை தானே, நான் ஏன் அதை பத்தி கவலைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு, வவ்வி பொருகுவது நெஞ்சே
புழுங்குவதும் வேண்டாம். நீ உட்காந்துட்டு புழு 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 புழுன்னு வராத, தேவையே கிடையாது. இது நடக்கல, அது நடக்கல, இவன் பண்ணல, அவன் பண்ணல, இவன் பண்ணிட்டான், இவன் அப்படி பண்ணிட்டான், இதெல்லாம் பத்தி யோசிக்கவே யோசிக்காத. இது எதையுமே நீ செய்து வந்ததில்லை, நீ கேட்டு வந்ததில்லை. பெருமான் கூட்டுவிக்கின்றான் என்பதை நினைவில் கொள். பெருமானிடம் சரணடை, அவன் உன்னை பார்த்து கொள்வார். அதாவது புழுங்குவதும் வேண்டாம், வருகுவதும் தானே வரும். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அது தானே வந்து பெருமான் கூட்டி வைப்பான். நாம உட்காந்து இங்க புழுங்குறதுனால ஒண்ணுமே இது கிடையாது, பிரயோஜனமே கிடையாது. நம்மை காத்து அருள் செய்ய வேண்டியது பெருமானின் கடப்பாடு. ஏன் என்றால் மரத்தை வைத்தவன் தண்ணி ஊத்தியே ஆக வேண்டும். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு குறிப்பை சொல்லி அருள் செய்கின்ற பாடல் 78வது பாடல். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவசிவ. திருச்சிற்றம்பலம்.